மன்னருக்கு மாலை அணிவிக்க வேண்டும். பேருந்து கொண்ட பெரியவர்களே, இதே ஊர்ல நான் வாட்டு கவுன்சில் நிக்க போறேன், எனக்கு ஓட்டு போடுங்க. ஐயா மாலை எடுத்துன்னு வந்தேன், ஏன் நானே போட்டுக்கணும்னு கேக்குறேன். ஐயா மாலை உங்களுக்கு தான் கொண்டு வந்தேன். வர வயல ஒரு சந்தேகம். உங்களை மாதிரி மன்னருக்கெல்லாம் இப்பெல்லாம் மாலையில தான் குண்டு வச்சு குடிச்சிடுறாங்க. அந்த குண்டு கூட இங்க எங்க வைக்க மாட்டேன்றாங்க. கீழத்தவங்களுக்கு பாரு முண்டு வாயில பீ வரலன்னா விட, பிழை வரலன்னா விட்டுரு. ஐயா கீழத்தவங்க சண்டு அங்கதான் வச்சிடறா குண்டு. அந்த மாலையை நான் உங்களுக்கு எடுத்துன்னு வந்து போட்டா அது அங்க போய் நின்னு போகுது. அந்த குண்டு வச்சு உன் பேர் பார்த்து கிசி கிசினா யாரும் நாட்டு காப்பாத்து குட்டி. நான் சொல்லி முடிச்சேன், தயவு செஞ்சு ஓவரா தூக்கி அடிக்காதீங்க. இந்த கம்பெனில என்னமா இது போர்கோலமா போதுமா, ஒருத்த முக்காவாசி பேரு ஆரியாய் மாத்திரை தர்றானுங்கம்மா. ஆரியாய் மாத்திரை சுகருக்கு ஒண்ணு, பிபிக்கு ஒண்ணு, பயிற்சிக்கு ஒண்ணு, பக்கவாதத்துக்கு ஒண்ணு. நாடகாட்டு வீட்டுக்கு தள்ளி போய் ஓடுறதுக்குள்ள எனக்கு பயமாவே இருக்குது. போற வயல எங்க புட்டுக்கு போறானுங்களா, வீட்டுக்கு பதில் சொல்லணுமா? கம்பெனில முக்காவாசி தாங்க. அது லோ பிபில்ரா.
நீ என்ன காலதாமதம்? ஐயா காலதாமதியான்னு கேக்குறீங்க. உடுன்னு வந்தங்க எதிரே வந்தா வஞ்சி அவளுக்கு எனக்கு காதல மிஞ்சி நாங்க ஓடி போன செஞ்சு அந்த வித்தது வெள்ள இருப்பிச்சு அதுல வாங்கின அஞ்சு துணுப்புட்டா வீங்க போடுமா தான் சொன்ன ஆம்பளை அடிக்கிற மேல அடிக்காத அவர் ஆம்பளை பொட்டேன் அவரு யார பாருங்க யார பாருங்க அவர் பொட்டன்றது உனக்கு எப்படி தெரியும்? ஐயா நீ பொட்டன்றது உனக்கு எப்படி தெரியும்? சொன்னியான்னு அவனுக்கு ஐயோ நீ பொட்டை கிடையாது என் பொட்டை வேறே நீ பொட்டை வேறே எங்க வீட்டுல ஒரு விசேஷங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா என் தங்கச்சி ஒரு கல்யாணம். உங்களை நம்பி ஒரு மாதிரி பத்திரிகை ஒண்ணு அடிச்சுட்டு வந்தேன். பத்திரிகை ஐயா ஐயாவை நம்பி பத்திரிகை அடிச்சுட்டு வந்தேன். என்ன நம்பி ஐயான்னு கேட்டா கொஞ்சம் பண உதவி செய்வேன் அப்படின்ட்டான். பணமா வாரி வாரி கொடுத்து வரலன்றா நீங்க வாரி வாரி கொடுக்கும் வரலே நீங்க கோயில் வங்கி கட்டு ஒரு சிங்கிள் டீ வாங்கி கொடுக்க மாட்டாரு. வாரி வாரி வழக்கு வரலாம் அவரு. ஐயா தர்ம பிரபுவே முந்தானே ஆன்ஸுக்கு 40 ரூபாய் வாங்கினேன். மைக்கினே புடிச்சு யார பாத்து ஒரே ஒரு ஸ்டோக் போட்டு தரேன்னு கேட்டாமா ஒரு பாக்கெட் அழாத வீட்டு சொல்லல நான் ஊம்பி ஊம்பி ஆயிரேன். வாழக்கால் உதடி. ஓஹோ என்னடா அப்பா இது மலர்ந்த முகமே வாழ்க்கை காவுகிற தெருளை பின்னிட்டு ஆடி மாதம் 60ஆம் தேதி கூட இருக்குது. 17 17 17 17 மாசம் தேதி வருஷ கணக்கில் மொத்தம் ஒன்னா கலந்து போச்சு. தொம்பலங்கிலத்தில் எனது குரக சிரேஷ்ட குமாரனும் மந்தி என்ற வரையணக்கம் மேற்படி தாலுக்கா வராமருக கிராமம் சொராக்குரிநேசன் கிருஷ்ணகுமாரத்தி மைனர் சொல்லி மண்ணாங்கட்டி என்ற விதவைக்கும் வயது 60 65 இருக்கும். இருவருக்கு தெரு அவமானம் செய்ய சிறியோர்களால் நிச்சயித்த வண்ணம் மேற்படி சோதா பண்டிதர் கட்டிருக்க குட்டி சோற்றில் நடக்கும் பாலுக்கும் மோட்ச தீபத்திற்கும் தாங்கள் தாங்களமாய் வந்து ஓரமாய் நின்று பிணமக்களை ஏசி அனுபவத்தை கேட்டுக் கொள்கிறேன். இப்படிக்க தங்கள் வரவை தடி கொண்டு எதிர்நோக்க ஏடாகும். செத்துரு போற வக்காரு ஐயா நீ மட்டும் செத்துட்டனா உன் மன்னர் வேஷத்தை நானே ஆடுவேன். அதுக்கப்புறம் உன்ன மாரி அந்த லக்காரி பையனை என்ன ஜாட்டி தூக்கி அடிக்க முடியாது. சரி உடியாதா அப்படிதான் 7 ரூபாய் புடிதேமா சாப்பாடு வரைய எப்படி காலையில சும்மா போடி மதியத்துக்கு பொட்டியா போடு ராய்க்கு அப்படியே சண்டை போடு. யார பார்த்து ராய் சண்டை போடுங்க ஏண்டா பட்டியா போடுன்னு சொல்றியே தலைமலை என்ன தெரியுமா செய்வாங்க பெரிய கல்லாத்துக்கு போடுவாங்க ஆரங்கல ஐயா கார் முஞ்சி ஒரு குறை என்பது முறைக்கு பதில் கிடையாது. மூணாவது சொன்ன பேர் குடிவலம். ஆட்சி செய்து வருகிறேன். பட்டப்படிவு முடித்துவிட்டு அரண்மனை திரும்புகிறாங்க. வெயிலரசன்
என்னோட மகனை பார்க்க வேண்டும். அதுக்கு முன்னதாக